தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிளியராக ப்ரௌனி வந்து பண்ணுவீங்க. ஸோ அது எப்படின்ட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோவேவுக்கும் ஓடிஜிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மைக்ரோவேவ் வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ் மூலிமா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மைக்ரோவேவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரைட் சைடில் வந்து வரும். இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது, கன்வென்ஷன் மோட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து இருக்கும், அந்த ராடு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான். ஸோ மைக்ரோவேவ் ஆப்ஷனும் இருக்குது, கன்வென்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நிறைய ஓவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வென்ஷன் மோடு வந்து இருக்காது. ஒரு சில ஓவன் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இருக்கிற ஓவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வென்ஷன் மோடு வந்து இருக்கும். ஸோ இதுதான். ஸோ மைக்ரோவேவில் நீங்கள் வந்து ரீஹீட்டிங் பர்பஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மைக்ரோவேவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஓடிஜி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ராடு இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ராடு இருக்கும். ஸோ அது நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கிறது கரெக்டாக வந்து நடக்கும். ஓடிஜின்ற மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஓவன், டோஸ்டர் அண்ட் கிரில். ஸோ ஓடிஜியில் நீங்கள் வந்து பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ் எல்லாமே, கேக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பேக் ஆகி கிடக்கும். ஸோ சிக்கன் வந்து கிரில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நடக்கும். இதே மைக்ரோவேவில் உங்களுக்கு வந்து நடக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓடிஜியில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க, டாப்பில் 2 ராடு, பாட்டமில் 2 ராடு, அது ஹீட் ஆகுது மூலிமா பார்த்திங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வந்து பேக் ஆகும். ஸோ இப்போ மைக்ரோவேவுக்கு வந்து வரலாம். ஸோ எதுக்கு பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவில் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டாப்பில் கன்வென்ஷன் மோட் இருக்குது. ஸோ அந்த ராடு வந்து ஹீட் ஆகும். கீழே இருக்கிற அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே எதுவும் ஹீட் வந்து போகாதனால கேக் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பேக் ஆகிடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேக் ஆகிருக்காது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மைக்ரோவேவில் வந்து வைக்க மாட்டாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேக் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் நடந்தது. சைடில் எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலாக மாவாக இருக்கும். ஸோ கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஓடிஜியில் வந்து பண்ணும்போது இந்த பிரச்சனையாக வந்து இருக்காது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கெலாம் ஓடிஜி தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ரீஹீட்டிங் பர்பஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் தான் இருக்குது, நான் இதில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ப்ரௌனி கேக்கெலாம் வந்து பண்ணலாம். ஸோ அதையும் நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணியிருக்கேன். ஏன் டீ காஃபி கூட வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்லாம் போடலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ரீஹீட்டிங் பர்பஸுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோவேவ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க. ரீஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாகவும் இருக்கும். 10 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ் மூலிமா ஃபார்ம் ஆகுது. ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ராடு அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறது மூலிமா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதில் உங்களுக்கு வந்து பேக் ஆகும். ஸோ அதே மாதிரி மைக்ரோவேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஓடிஜி பார்க்கும்போது 3-4 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் மோடு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரில் வந்து ரொட்டேட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ராடு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப் ராடு, பாட்டம் ராடு, இந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங்கிறது நல்லாவே பண்ணலாம். ஸோ மைக்ரோவேவில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தாலும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியில் பண்ணுறது இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியாது. பண்ணலாம், பட் பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியாது. ஓகே, எதுக்கு இவ்வளோலாம் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரௌனி சில செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகும். சும்மா எப்படி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறாமல் என்ன பண்ணணுன்றது கிளியராக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு கிளியராக வந்து சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அது இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நான் ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது சரி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து போய்ட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ எப்படி வந்து ப்ரௌனி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டார்க் காம்பவுண்டில் ஃப்ரீசரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து வச்சுருங்க. ஸோ எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரீஜர்லேருந்து எடுத்து நீங்கள் உடனே கட் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டென்ஷன் வந்து அந்த மாதிரி பாரம் இருக்கிறத வந்து எடுத்து நீங்கள் வந்து மெல்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி மெல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அகைன் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் மெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து மெல்ட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மெல்ட் வந்து ஆகிடும். ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இல்லை ஃப்ரீஜரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கிளியராக வந்து சொல்கிறேன். இவ்வளோ எதுக்கு பார்த்துட்ருக்கீங்களா, இது கூட டேரெக்டாக ஃப்ரீஜர்லேருந்து எடுத்து நான் வச்சது தான். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணது. அந்த மிஸ்டேக்லாம் நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் காசு கொடுத்து இந்த ப்ரௌனி ரெசிபி எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நான்
எனக்கு தெரிஞ்சது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். பட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரீசர் கீழே வந்து வச்சுருங்க. அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ண முடியாது. ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து எடுத்து நீங்கள் வெளியே வச்சா போதும். இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எனக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியும். ஸோ என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மெத்தட் மட்டும் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து டார்க் காம்பவுண்டும் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணிடுறேன். இப்போ மைக்ரோவேவ் அவனில் மெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 seconds to 1 minute நீங்கள் வந்து மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது, கன்வென்ஷன் மோடு. அதுலேயே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணலாம். கன்வென்ஷன் மோடில் 170 to 180 degree Celsius நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நீங்கள் மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணலாம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படின்றது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நான் அதில் வந்து மெல்ட் பண்ணல. ஸோ அதனால் சொன்னால் உங்களுக்கு புரியாது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஓடிஜிலையும் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணலாம். ஓடிஜி இருந்துச்சு அப்படின்னா ஓடிஜிலையும் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெல்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த ஹீட் இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன சாக்லேட்லாம் வந்து கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஹீட்டில் வந்து கரைஞ்சிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரைஞ்சிரும். ஸோ நல்லா கரைஞ்சி இந்த கன்சிஸ்டன்சி வந்து வரணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டர் அண்ட் சாக்லேட்டை பொறுத்து இருக்க இந்த கன்சிஸ்டன்சி. ஒரு சில பேர் பட்டர் வந்து கம்மியாக போட்டாலும் கொஞ்சம் திக்காக வந்து இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூல் டவுன் வந்து பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஆற வைக்கணும். ஸோ இது ஆற வைக்கிற டைமில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ ப்ரீ ஹீட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவில் கன்வென்ஷன் மோடில் 180 degree Celsius. கன்வென்ஷன் மோடு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 180 degree Celsius வந்து வரும். ஸ்டார்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 30 minutes காமிக்கும். பட் 4 minutes வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ ஹீட் வந்து ஆகிடும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா வேறு மெத்தட் இருக்குது. ஸோ கன்வென்ஷன் மோடில் 180 degree Celsius செட் பண்ணிட்டு 10 minutes இருக்கும். 10 minutes கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா 10 minutes உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ப்ரீ ஹீட் பண்ணோடனே இப்போ வந்து நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்றது பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 எக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வந்து ஆட் பண்ணணும். ப்ரௌன் சுகர் நான் வந்து ஆட் பண்ணலாம். ஒயிட் சுகர் நான் வந்து ஆட் பண்ணேன். அப்போ என்கிட்ட ப்ரௌன் சுகர் வந்து இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து ஒயிட் சுகரே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்டரில் 1 ஸ்பீடில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுவேன். ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணக்கூடாது. பீட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்பீடில் தான் நீங்கள் வந்து பீட் பண்ணணும். ஸோ 30 to 40 seconds நீங்கள் வந்து பீட் பண்ணது போதும். சக்கரை வந்து கரையணும். ஆல்ரெடி அரைச்சி தான் வச்சுருப்போம். சக்கரை வந்து அரைச்சி தான் வந்து வச்சுருப்போம். இன்னும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கரையணும். கரைஞ்சி நல்லா அந்த எக்கோட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். ஸோ விஸ்கில் வந்து நீங்கள் வந்து பீட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 minutes வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீட் பண்ணாலே போதும். அந்த கன்சிஸ்டன்சின்றதும் வந்துடும். வெனிலா எசன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். அந்த முடியில் பாதி வந்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ நான் பண்ணுறது வந்து கொஞ்சன்றதுனால பாதி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இப்போ நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுக்கிற டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுனோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். இப்போ நான் அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 minutes அப்படியே ஓரமாக வச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு இது மெல்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது பாட்டு கொஞ்சம் நேரம் ஆறிடும். அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறது கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா ஓவர் பீட்டிங் வந்து ஆகிடும். ஸோ அதனால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க. ஸோ நான் வீடியோவில் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது மிக்ஸ் ஆகி நல்லா முடிஞ்சோடனே அதாவது டார்க் சாக்லேட் பட்டர் வந்து ஆல்ரெடி மெல்ட் பண்ணியிருக்கோம். எக்கு சுகரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணியிருக்கோம். இது 4 வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கம்பைன் ஆகணும். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைதா அண்ட் கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணோம். இது வந்து 2-3 பேட்சாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஓவர் பீட்டிங்கிறது பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வந்து ஓவர் பீட்டிங்கிறது நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடும் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னே நீங்கள் என்ன ட்ரேயில் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆயில் லைட்டாக போட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg ட்ரே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாதி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப் தெரியணுன்றதுக்காக நான் வந்து பாதி பக்கம் நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் லைட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இது நான் தான் வச்சு வந்து ஸ்கொயர் பண்ண லெவல் பண்ணணும். ஸோ பேட்டர் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்கொயர் வச்சு லெவல் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டாப்பிக்ஸ்க்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரீ ஹீட் ஆனோடனே நீங்கள் வந்து உள்ளே வச்சுருங்க.
ப்ரீ ஹீட் ஆனோடனே உள்ளே வைங்க. ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸில் போய்ட்டு ஸ்டாப் கொடுத்துட்டு உள்ளே வைக்காதீங்க. அப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவன் வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற டைமில் கரெக்டாக வந்து கிடச்சிரும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் முன்னாடியே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ப்ரீ ஹீட் ஆனோடனே நீங்கள் வந்து இந்த ட்ரே வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ நான் என்ன செட்டிங்ஸில் வந்து வச்சுருக்கேன், நான் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன் அப்படின்றத ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். கிளியராக பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு டென்ஷனில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் எதனா ஒன்று பண்ணிங்க அப்படின்னா அது ரிசல்ட் வந்து வேறு மாதிரி காட்டும். ஸோ ஓகேவா. ஸோ நான் எந்த மெத்தடில் கன்வென்ஷன் மோடில் வச்சேன், ப்ரௌனி ரிசல்ட் எப்படி வந்ததுன்றதை பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரௌனி. ஸோ நான் பண்ண ப்ரௌனி இப்படி தான் வந்தது. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், அது கிளியராக வந்து கேளுங்க. ஸோ ப்ரௌனி வந்து நான் மைக்ரோவேவில் ஒரு 10 வாட்டிக்கு மேலே வந்து டைப் பண்ணேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து அந்த சாக்லேட்டை வந்து எடுத்து மெல்ட்டிங் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மெல்ட் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் மெல்ட் ஆகிறதுனால எனக்கு ப்ரௌனி ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வந்து கிடச்சிது. சாக்லேட் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மெல்ட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் வந்து மெல்ட் ஆகும். பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகுன வாசனைலாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக் தான். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் மிக்சிங். ஸோ ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் ஓவர் மிக்சிங் வந்து பண்ணவே கூடாது. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் மோடு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டோட மூணாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் வந்து ஆச்சு. நான் ப்ரௌனி அகைன் பண்ணுறதுக்கும் இது ஒரு ரீசன் வந்து கூட சொல்லலாம். ஸோ கன்வென்ஷன் மோடு. ஸோ நல்லா கேட்டுங்க, மைக்ரோவேவில் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான். ஸோ நீங்கள் வந்து ஓவனில் ட்ரை பண்ணி, என்னோடய ஓவனில் இருக்குது, நிறைய பேர் ஓவன்லேயும் இது தான் இருக்குது, 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ், 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 180 டிகிரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜேக்கு, நல்லா கேட்டுங்க, ஓடிஜியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 180 டிகிரி செல்சியஸ். மைக்ரோவேவ் ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் கிடையாது. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மைக்ரோவேவ் ஓவனில் கன்வென்ஷனல் மோடில் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி. ஸோ ஹையில் வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் நீங்கள் வந்து கம்மியாக வச்சிங்க அப்படின்னா மேலே டாப்பில் அந்த கன்வென்ஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா ராடு வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த ராடு ஆன் ஆகிறதுனால என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து ஓவராக இருக்கும். ஸோ ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கலர் வந்து கிடச்சிரும். ஓகேவா. அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிடச்சிரும். உள்ளே வந்து பேக் ஆகிருக்காது. ஸோ உள்ளே பேக் ஆகுதுனால என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நேரம் வைப்போம். ரொம்ப நேரம் வைக்கும்போது என்ன வந்து பார்த்திங்கன்னா கருகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆச்சு. ஸோ இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சது. ஸோ மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்ன்றது ஓடிஜிக்கு தான், மைக்ரோவேவ் ஓவனுக்கு கிடையாது. ஸோ இது மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சுங்க. ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 240, ஸோ எனக்கு கரெக்டாக வந்து தெரியல, 240 சம்திங் வந்து இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. மைக்ரோவேவில் வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வந்து நான் வந்து செட் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இந்த மிஸ்டேக்கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. அகைன் நான் சொல்கிறேன், 180 டிகிரி செல்சியஸ்ன்றது ஓடிஜிக்கு தான், ஓவனுக்கு கிடையாது. ஸோ நான் எப்படி பேக் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்தேன் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட நிறைய ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கருகி தான் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணக்கூடாதுன்னா 140 டிகிரி செல்சியஸில் நான் வந்து செட் பண்ணேன். அதோட ரிசல்ட் இது தான். ஸோ அதுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிரிங்கிள் டாப்போடு உங்களுக்கு வந்து தெரியும். 140 டிகிரி செல்சியஸில் வச்சது கிரிங்கிள் டாப் வந்து தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து சொன்னேன் 160 டிகிரி செல்சியஸில் நான் வந்து வச்சேன். ஸோ கன்வென்ஷன் மோடில் 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நான் வந்து வச்சேன். பட் எனக்கு 18 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 18 மினிட்ஸ் சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக் ஆகி வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு மேலே வந்து கலர் வந்துருச்சு, மேலே வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு, ஆனால் எனக்கு உள்ளே வேகலை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா. ஸோ அலுமினியம் ஃபாயில் வந்து மேலே அந்த ட்ரே மேலே வந்து அந்த மேலே வந்து நல்லா கவர் பண்ணிவிடுங்க, நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து டைமிங் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இது இப்படி பண்ணுறதுனால மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கருகாது, இருக்கிறது அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சைடில் எதனா கரெக்டாக உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பேக்காக வந்து கிடச்சிரும். ஸோ ப்ரௌனி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மாமூல் பிளைன் கேக் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ நான் கரெக்ட் பண்ணிவிட்டு தான் இப்போது நான் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மைக்ரோவேவில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ப்ரௌனிஸ் எதனா தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ ஆஃபர் வந்து போய்ட்டுருக்கு. ஸோ அந்த ஆஃபர் என்னன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் கரெக்டாக வந்து பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மைக்ரோவேவில் பண்ண ப்ரௌனி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்டருக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ரௌனி ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இப்போவுமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது. ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிங்கிள் டாப்போட டேஸ்ட் வைஸும் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும், ப்ரௌனி அப்படி வந்து மைக்ரோவேவில் வந்து பண்ணுறதுன்னு டவுட் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.